அப்படி மோடி மேஜிக்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை நிகழ்த்திட்டு இருக்க நினைக்கிறீங்களா சார்? மோடி குகையில கூட போய் உட்காரலாம், தண்ணியில கூட முழுங்கலாம், சரிங்களா? அந்த மனுஷன் மேஜிக் ஓட போறது இல்ல. இந்த சேட்டு கட்சிக்கு அண்ணாமலை அடிமையா போலாம். காசு கொடுத்து ஒரு தாட்டி தமிழர்கள் எல்லாம் கூட்டு போய் நிக்க வச்சிடறாங்க. 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு போல ரேட் லிஸ்ட். இது மட்டும் தான் செய்ய முடியும் தவிர, இப்ப இவங்க கூட கூட்டணியில யார் சேர்ந்திருக்காங்க? நிறைய கட்சிகள் இருக்காங்க. யாரு சொல்லுங்களேன்? எல்லாருக்கும் பாரி வந்து இருக்காரு. இவர் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை கண்டினியூஸா ஹிந்து 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 பேசிட்டு இருந்தாரு. சோ வேற ஆர் முஸ்லிம்ஸ், வேற ஆர் கிறிஸ்டியன்ஸ், அவங்க ட்ரெடிஷன், அந்த கல்ச்சர் அதெல்லாம் இல்லங்கிறாரு. இந்தியா கல்ச்சர் இஸ் ஈக்குவல் டு ஹிந்து கல்ச்சர்ங்கிறாரு. ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கான், உலக நண்பரா அண்ணாமலை, பச்சை துண்டு போட்டு அப்படி மண்டல் அடிச்சுக்கிற மாதிரி இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல பை சான்ஸ் அண்ணாமலை தோத்துட்டாருன்னா ஆள் காலி. உறுதியா திரும்ப சொல்றேன், திருப்பி உங்ககிட்டே சொல்றேன், சந்தேகமும் வேணாம், எனக்கு குற்றம் ஏதாவது செஞ்சிருக்காரு. நெல்லையில கூட்டத்துல கூட அல்வா போன்ற இனிமையான மக்கள் அப்படின்னு மோடி சொன்னார். நீங்க கேட்டிருப்பீங்க. ஏங்க எதுனா பேசுவாருங்க, அவருக்கு என்னங்க? தமிழ்நாடுங்குவாரு, தமிழ் மொழிங்குவாரு, சன்ஸ்கிருத் மொழிக்கு 6000 கோடி கொடுப்பாரு, தமிழ் மொழிக்கு 18-20 கோடி கொடுப்பாரு. அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி வேணா பேசுவார் மனுஷன். நான் இங்க ரொம்ப பெரிய விமர்சனம் வைக்கிறேன் காங்கிரஸும் டிஎம்கே மேல. இவங்க பண்ண அட்டூழியத்தை என்ன பெருசா பேசிட்டாரு இப்ப தமிழ்நாடு சொல்லுங்க பாக்கலாம். அல்வா தவிர, இந்த ஹல்வா, டார்ச் லைட், இதை தவிர என்ன பேசிட்டாரு சொல்லுங்க? மத்திய அரசு நிறைய பண்ணிருக்கு, திமுக காணாமல் போயிடும், காணாம போக வேண்டிய கட்சி, இப்படிதான் பேசிட்டாரு. ஆமா, ரொம்ப அப்படியே பேசிட்டாரு, காணாமல் போயிடும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் வாய்ஸ் நேயர்களே. அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு நிறுத்தப்பட்டது ஏன்? இதன் பின்னணி என்ன? தமிழகத்தில் மோடி மேஜிக் வெல்லுமா? இதை பற்றி பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு பியூஷ் மனுஷ். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல, நீங்க அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணை நிறுத்தப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு பின்னாடி தானே? நீங்க ரொம்ப நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க, இதோட அண்ணாமலை காலி, இனி சிறைக்கு போவார் அப்படின்னா எங்களுடைய பேட்டியில சொல்லியிருக்கீங்க, என்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கு பின்னாடி தானே? இல்ல பின்னாடி இல்லைங்க, பின்னாடி இல்ல. இது ப்ரொசீஜர் எப்படின்னா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். ஹைகோர்ட்ல நம்ம வழக்கு ஜெயிச்சோம். ஹைகோர்ட்ல ஒரு 59 பக்கத்துக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்திருக்கு. அந்த 59 லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வாங்கினது பிற்பாடு திருப்பி இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்தோம், ட்ரையல் கோர்ட்டுக்கு. ட்ரையல் கோர்ட்ல இருந்து திருப்பியும் 2ஆம் டேட் கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி அண்ணாமலை பயப்படாதான் தீருவாரு, ஏன்னா இது காலி ஆகிற கேஸ் தான் அவரு. அந்த பயம் இருக்கணும், இயல்பு. நம்ம அந்த மாதிரி பயப்படுறது இல்ல. நம்ம ட்ரையல் கோர்ட்ல கேஸ் வந்தா போய் கேஸ வாதாடுறோம். அவரு கொஞ்சம் நம்ம மேல 18 வழக்கு இருக்கு சொல்லிடுறேன் நேயர்களுக்கு. 18 வழக்கையும் நான் ஜெயிச்சிருக்கேன். ஒரே ஒரு பெண்டிங் இருக்கு இப்போ. அதுவும் எந்த வக்கீல் இல்லாம நம்ம நீதிமன்றத்துல போய் நம்ம மேல இருக்க பொய் வழக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ண வச்சிட்டோம். இப்ப அண்ணாமலைக்கு ட்ரையல் கோர்ட்ல வரதுக்கு ரொம்ப தயக்கம், ஏன்னா தெரியும் அவருக்கு கண்டிப்பா கன்விக்ஷன் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் காலை பிடிச்சாரு. ஹைகோர்ட்லயும் ஸ்டே கொடுத்தாங்க. 29/11/2023 ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஸ்டே நாங்க உடைச்சோம், ஹைகோர்ட்ல உடைச்சோம். லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்மெண்ட் வச்சுட்டு எங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கு, நாங்க கேவிட் போடலாம். தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் எங்ககிட்ட கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு போடலாம். பட் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, அவர் இங்கதான் வருவாரு, அப்படிதான் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய் கால் பிடிக்க மாட்டாரு, ஏன்னா ஒரு பைந்தாங்கோலின்ட்டு தன்னை காமிச்சுக்க மாட்டாருன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் போய் காலை பிடிச்சிட்டாரு. அங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் காலை பிடிச்சு ஐயா காப்பாத்துங்க சொல்லியிருக்காரு. நீதிபதி ஐயா 29th ஏப்ரல் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு, which is only 2 months away. அவங்க ஏதோ பிரேயர் பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. யூசுவலி எங்க டீமுக்கும் எங்க லீகல் டீமுக்கும் டைம் வேணும் டு ப்ரிப்பேர் a solid counter. சோ இப்போ என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வரும். அவங்க தரப்புல என்ன போட்டிருக்காங்களோ அவங்க சில எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நாங்க நல்லவங்க கெட்டவங்க, நாங்க அப்படி நாங்க சூரா ஊரான்ட்டு பயங்கரமா கொடுப்பாங்க. அது சுப்ரீம் கோர்ட் நம்ம கிட்ட அனுப்புவோம். நம்ம கிட்ட அனுப்புறதுக்கு எப்படியோ 10-15 days 20 days ஆயிடும். அது 20 days வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த மார்ச் மாசம் கடந்து போயிடும். மார்ச் மாசம் கடந்து போறதுக்குள்ள எங்கிட்ட அந்த கட்டு நான் சீனியர் லாயரை பார்த்து பிடிச்சு கவுண்டர் ரெடி பண்ணணும் நாங்களும். சோ டைம் கரெக்டா இருக்கும். சோ ஏப்ரல் 29th ட்ரையல் கோர்ட்ல சந்திக்காம சுப்ரீம் கோர்ட்ல சந்திக்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நேயர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரையல் கோர்ட்ல கேஸ் நடக்காம நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்த போறோம். சுப்ரீம் கோர்ட்ல பை சான்ஸ் அண்ணாமலை தோத்துட்டாருன்னா ஆள் காலி. உறுதியா திரும்ப சொல்றேன், திருப்பி உங்ககிட்டே சொல்றேன், ஆளு காலி. சந்தேகமும் வேணாம், எனக்கு குற்றம் ஏதாவது செஞ்சிருக்காரு. அந்த குற்றம் எவ்வளவு டீப்பான குற்றம்னா செக்ஷன் 153க்கு நான் கவர்மெண்ட் சாங்ஷன் வாங்கணும். நீங்க நார்மலா பல செக்ஷன்ஸ்ல குற்றமா அப்படிங்கிறது நீதிமன்றம் தானே முடிவு செய்யணும், நீங்க சொல்ல முடியாது. ஏங்க நான் முடிவு பண்ணனாலதான் நான் நீதிமன்றம் ஆள்றேன். எனக்கே கான்பிடன்ஸ் இல்ல கேஸ்லனா, எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா நான் இதுக்கு நீதிமன்றம் போவேன். நான் நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்றேன். பாருங்க சார், இட்ஸ் a crime to utter such words, utter such lines. இந்த மாதிரி வன்மத்தை சமூகத்துல கலக்கிறது ஒரு பெருசா சமூகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும்.
இது நான் கன்வின்ஸ் ஆனாதான் நான் போய் சொல்றதுக்கு. சோ ஐ எம் கன்வின்ஸ் தட் எனக்கு கன்விக்ஷன் வேணும் அந்த ஆளுக்கு. அந்த ஆள் தண்டிக்கப்படக்கூடிய ஆளு எனக்கு நம்பிக்கை இருக்கனால தான் நான் நீதிமன்றத்துல கேட்கிறேன் ஏன் பிரேயர் தண்டிக்கணும்ட்டு. அந்த ஆள் பிரேயர் வந்து தண்டிக்க கூடாதுன்னு இருக்கோம், அவ்வளவுதான். சரி. இப்போ அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுல ஒரு மோடி மேஜிக்க நிகழ்த்திட்டு இருக்காரு. மோடியே நீங்க பாத்துப்பீங்க, கூட்டத்துல அவரை தோல்ல ரொம்ப அதிக அளவுக்கு தட்டி ரொம்ப அருமையா பண்ணாரு, கைகள்லாம் குறுக்கி கொடுத்தாரு. அப்படி மோடி மேஜிக்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை நிகழ்த்திட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? சார், மோடி வந்து குகையில கூட போய் உட்காரலாம், தண்ணியில கூட முழுங்கலாம், சரிங்களா? அந்த மனுஷன் மேஜிக் ஓட போறது இல்ல. ஒரு பொதுவா சின்ன காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு கிளியரா தெரியும், இந்த மோடி அண்ட் ஹிஸ் பார்ட்டி பாஜக ஹிந்துக்களை கெடுக்கிறதுக்காக, ஹிந்துக்களை நாசம் பண்றதுக்காக ஒரு கட்சி இது. ஹிந்துக்களை நாசம் பண்ணி இந்த நாடை சில பேர் கையில கொடுக்கணும், சில பேர் இந்த நாடை கையாளணும், அந்த திட்டத்துல வந்திருக்காங்க. இந்த சேட்டு கட்சிக்கு அண்ணாமலை அடிமையா போலாம். காசு கொடுத்து ஒரு தாட்டி தமிழர்கள் எல்லாம் கூட்டு போய் நிக்க வச்சிடறாங்க. 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு போல ரேட் லிஸ்ட். கூட்டு போய் நிக்க வச்சிடலாம். இது மட்டும் தான் செய்ய முடியும் தவிர இதுக்கு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டு மேல. நம்ம ஒரு சேட்டு கட்சிக்கு அடிமையாக மாட்டோம், குஜராத்தி சேட்டுக்கு அடிமையாக மாட்டோம், அடானிக்காக அனைத்தையும் நாடை விற்கிறதுக்காக நம்ம ஒப்பந்தம் எழுத மாட்டோம். இது முழு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன இருக்குன்னா, இந்த வன்மம் இருக்குல்ல, மதம் வன்மத்துல தமிழ் மக்களை ஊற வைக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற பாண்ட் ஹிந்து கிறிஸ்டியன், ஹிந்து முஸ்லிம், முஸ்லிம் கிறிஸ்டியன், அந்த பாண்ட் கொஞ்சம் டீப்பரா இருக்கு. நார்த் இந்தியாவோட டீப்பர் பாண்ட்ல இருக்கும். சோ அந்த பாண்டை கண்டிப்பா இவங்களால உடைக்க முடியாது. தவிர நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், மக்கள் இத காமன் பேசிக் சென்ஸ் இருந்தா புரிஞ்சுக்குவாங்க. This man is to destroy this country. அது எப்படி ஒரு சின்ன ஒரு உதாரணம் இவ்வளவுதான் போதும். ஹிந்துக்களை இன்னைக்கு ஹையஸ்ட் டாக்ஸ் கட்ட வைக்கிறார் உலகத்திலேயே. இவர் ஹிந்துன்னு பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை. இப்போ ரீசெண்டா ஒரு சாய் தீபக் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணாரு. கண்டினியூஸா ஹிந்து பேசிட்டு இருந்தாரு. சோ வேற ஆர் முஸ்லிம்ஸ், வேற ஆர் கிறிஸ்டியன்ஸ், அவங்க ட்ரெடிஷன், அந்த கல்ச்சர் அதெல்லாம் இல்லங்கிறாரு. இந்தியா கல்ச்சர் இஸ் ஈக்குவல் டு ஹிந்து கல்ச்சர்ங்கிறாரு. சோ இது டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட். நார்த் இந்தியால இந்த வன்மத்தை பேசி நம்ம சுதந்திரம் கொண்டாடுற டைம்ல ஒருத்தரை கொலை பண்ணும். 1948 பார்ட்டிஷன் மறக்க கூடாது. நம்ம எவ்வளவு 1947-48 பார்ட்டிஷன்ல 47 to 48 குள்ளேயே 10 லட்சம் பேர் இறந்து போயிருக்கோம். மறக்க கூடாது இந்த நாடு. அவ்வளோ டீப் ரிடன் வன்மத்தை வந்து இவங்க திரும்ப வளர்த்திட்டு திருப்பியும் நாடை பிழையாக்கணுங்கிறாங்க, இந்த நாடை குட்டிச்சோறாக்கணுங்கிறாங்க, கெட்டு போகணும்ங்கிறாங்க. பட் தமிழ்நாட்டுல இது கண்டிப்பா அளிக்காது. நெல்லையில கூட்டத்துல கூட அல்வா போன்ற இனிமையான மக்கள் அப்படின்னு மோடி சொன்னார். நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த அதோட ஆசை அது எது வேணா பேசுவாருங்க. அவருக்கு என்னங்க, தமிழ்நாடுங்குவாரு, தமிழ் மொழிங்குவாரு, சன்ஸ்கிருத் மொழிக்கு 6000 கோடி கொடுப்பாரு, தமிழ் மொழிக்கு 18-20 கோடி கொடுப்பாரு. அந்த 18-20 கோடியும் காசி தமிழ் சங்கத்துல செலவு பண்ணிடுவாரு. அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு, எப்படி வேணா பேசுவார் மனுஷன். பாக்கலையா, டார்ச் லைட் அடி யார் அடிப்பாங்க ரோட்ல, டார்ச் அடிங்கிறாரு மனுஷன். என்ன இது டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காரா மக்களுக்கு? 2-3 ஸ்லோகன் சொல்லுவாரு, வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய். ஸ்லோகன் சொல்லிட்டா நீங்க தேசபக்தர் ஆயிடுவீங்களா? இல்ல ஸ்லோகன் சொல்லிட்டா தேசபக்தர் ஆயிடுவீங்களா? தேவையில்லை. தேசபக்தர் யாருன்னா இந்த நாட்டோட மண்ணு, மக்கள், இந்த நாடை காப்பாத்துறவங்க தேசபக்தர். இவங்க கிட்ட இருந்து, யார்கிட்ட இருந்து, இந்த நாடை விக்கிறாளங்க கிட்ட இருந்து காப்பாத்துறவங்க தான் தேசபக்தர். நீ திரௌபதி முர்முவை ட்ரைபல வந்து பிரசிடென்ட் ஆக்கிடுவ, ஆனா அங்க அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல ஜராவா ட்ரைப்ஸ் விப்ப, ஹஸ்தேவ ஃபாரஸ்ட் விப்ப, பேஷனா வசுதேவ கூட்டுப்போம், பஞ்சபூதம், இப்படிதான் பேசுவீங்க, அப்படி இனிப்பா பேசுவீங்க. இவங்க இப்போ MSMEக்கு ஒரு மீட் நடத்தி இருக்காங்க மதுரையில, டிவிஎஸ் கம்பெனி வச்சு. இப்போ MSMEக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. 45 டேஸ்ல நீங்க ஒரு பொருள் அமிச்சிங்க, பேமெண்ட் வரல 45 நாள்ல, அது உங்க இன்கமா ஏத்துக்குவோங்கிறாங்க. புரியுதா நிஜந்தன் சார்? நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நீங்க ஒரு பொருளை அனுப்புறீங்க, கிரெடிட்ல அனுப்புறீங்க. எப்பவுமே தொழிலோட கிரெடிட்ல தான் நடக்கும். MSME இண்டஸ்ட்ரியோட தொழில் கிரெடிட்ல தான் நடக்கும். இங்க இருக்க என்டைல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில சரக்கு வெளியே போகுது, கிரெடிட்ல தான் போகுது. பை சான்ஸ் 45 நாள் பேமெண்ட் வரல உங்களுக்கு, அந்த பேமெண்ட் மாட்டிச்சு, சரக்கு ரிஜெக்ட் ஆகுது, கூட்ஸ் ஏதோ பிரச்சனை வருது, அது டிலே ஆகுது, திருப்பி எடுத்து வேற இடத்துக்கு விற்கணும்னா அது இன்கமா ட்ரீட் பண்ணுவாங்களா? அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா? இவ்வளவு மோசமான திட்டம் MSMEக்கு இது வரைக்கும் வரல. ஹார்ட்கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் என்கிட்ட சொல்றாங்க, சார் இது பத்தி பேசுங்கிறாரு. நான் இதுக்கிட்ட இப்ப பேசணும், ஃபர்ஸ்ட் அடி வாங்குங்கிறேன். நீங்க தான் சப்போர்ட் டீம், பனியா தான் சப்போர்ட் பண்றாங்க பிஜேபிய அதிகமா. சாவு, நல்ல சாவு. சோ பாஸ், இவர் எதை கை வச்சாலும் தெரிஞ்சுக்கோங்க அவன் செத்தான்ட்டு. ஆசீர்வாதம் கொடுக்குறாருல, யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ அது காதி.
இந்த எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கணிசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாரா? முக்கியமா மோடி இப்ப 2 தடவை 2 இடத்துல பேசியிருக்காரு, முக்கியமா பல்லடத்துல, அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையில. எனக்கு தாக்கத்தை சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது பாஜக பார்த்து. நாங்க ஏடிஎம்கே அது பண்றோம். ஒரு கார்ட்டூன் போட்டுட்டு இருந்தாங்க, இப்படி அண்ணாமலை அப்படியே பந்தாவா ஸ்டைலா உட்காடுற மாதிரி ஒரு கார்ட்டூன், 5 மணி ஒரு கடிகாரம் காட்டுற மாதிரி செம்மையா பரவிட்டு இருந்தது. நிறைய சங்கி மங்கி எல்லாம் என் பேஜ்ல போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா பெருசா நடக்கும் போது நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு லட்டும் நடக்கல. இப்ப இவங்க கூட கூட்டணியில யார் சேர்ந்திருக்காங்க? நிறைய கட்சிகள் இருக்காங்க. யாரு சொல்லுங்களேன்? எல்லாருக்கும் பாரி இருக்காரு, வேற ஏசி சண்முகம் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்காரு. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அப்புறம் பெரிய கட்சி மறந்துட்டீங்க, ஜி.கே. வாசன். அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு ஸ்டேஜ்ல, எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஜி.கே. வாசனையா மற்றும் மீதி மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க கூட்டணி கட்சியிலே ஜி.கே. வாசன் தான் பெரிய லீடர். அப்ப கூட்டணி எந்த நிலைமைக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அடுத்தது மோடி வேற தமிழ்நாடுக்கு வந்துட்டாரா? இவர் பண்ண காமெடிக்கு இருக்கிற 10 ஓட்டு கூட இருக்கிறது வராது சார். கிளாரிட்டியோட இருக்கு சார். நான் மக்கள் இந்த புரிதல், ஆல்தோ நான் இங்க ரொம்ப பெரிய விமர்சனம் வைக்கிறேன் காங்கிரஸ் டிஎம்கே மேல. இவங்க பண்ண அட்டூழியத்தை முழுமையா மக்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டல. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் மேல குண்டை வீசிட்டு இருக்காங்க. 10,000 12,000 குண்டை ஃபார்மர்ஸ் மேல வீசி இருக்காங்க. எதுக்காக? ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்கறாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் யார் ப்ராமிஸ் பண்ணா கொடுக்க போறோம்ட்டு? மோடி ப்ராமிஸ் பண்ணாரு. 27 மந்த்ஸ் ஆச்சு. அந்த டைம் யூபி எலெக்ஷன் ஜெயிக்கணும். சோ ஃபார்முலா பில்ல வாபஸ் வாங்கினாரு. அது கடுமையான போராட்டம். சோ இந்த உழவனோட ஒரு போஸ்ட் அடிச்சிருக்கான், உழவன் நண்பரா அண்ணாமலை, பச்சை துண்டு போட்டு அப்படி மண்டல் அடிச்சுக்கிற மாதிரி இருந்தது. இதே அண்ணாமலை தான் 500 வருஷம் ஆனாலும் ஃபார்முலா பில்ல ஒரு கொமா மாத்த மாட்டோம்னாரு. ஒரு கொமா மாத்த முடியாதுன்னா அப்படி செத்து போச்சு ஃபார்முலா பில்லு. கொமா என்ன, என்டையர் ஃபார்முலா பில்லே அழிஞ்சு போச்சு. கொமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாம் போச்சு. சோ பஸ் இந்த டேஞ்சரஸ் கட்சி பத்தி உண்மையான முகத்தை இன்னும் முழுமையா கிழிக்கப்படல தமிழ்நாடு மக்கள் மத்தியில. அப்போ கூட இவங்களுக்கு 10 கோட்டு வராது. வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல சார். நான் அது ஒத்துக்கிறேன் சார். நான் ஒத்துக்காம இல்ல. அத இந்த நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 15 கோடி ஓட்டு இவங்களுக்கு விழுவுது. அந்த 15 கோடி ஓட்டு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலிஸ்ட் இருப்பான். ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10% சமூகம் கிரிமினலா இருக்கும். கிரிமினலா யோசனை பண்ணும், வன்மத்துல வாழும். அதுக்கு மேல கூட இருப்பான் வன்மத்துல வாழ்றவன். ஆனா பல வன்மத்துல வாழ்றவன் கிளவரா இருக்கான். டே, பெட்ரோல் டீசல் விலை இவ்வளவு உச்சத்துல வச்சிருக்கானே, சிலிண்டர் விலை இவ்வளவு உச்சத்துல வச்சிருக்கானே, விலைவாசி பார்க்க மாட்டேங்கிறானே, அப்படி ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்களுக்கு. பெட்ரோல் ஏறலையே, 2 வருஷமா ஏறலை. எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது. ஏறாது. இப்ப ரேட் என்ன சார்? சார் ரேட் என்ன சார் அது சொல்லுங்க சார். ஏறலைங்கிறீங்க, சந்தோஷம். நான் பாரு அடிக்காம இருக்க உடனே நான் உடனே இன்னும் அடிக்காம இருக்கேன். இது 10ஆதான் உனக்கு சொல்ற மாதிரி இருக்கு. சிறைக்கு போகும்ல, அந்த செல்லையை அடிச்சு வச்சிருப்பாங்க. செல்லுக்கு வெளியே ஒரு கேலரி மாதிரி இருக்கும். அது ஒரு கிரில் கேட் இருக்கும். அங்க தனியா ஒரு கிரில் இருக்கும். அப்புறம் செல்ஸ் இருக்கும். 5 6 10 செல் இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும். பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா டார்ச்சர் பண்ணாத பிரிசனர்ஸ் எல்லாம் ஓப்பனா வச்சிருவாங்க. அவங்க காலங்காத்தால 6 மணிக்கு வெளியே வருவாங்க. அந்த கிரவுண்ட்ல உட்காருவாங்க, மரத்தடியில உட்காருவாங்க, அரட்டை அடிப்பாங்க, பேசுவாங்க. 6 மணிக்கு திருப்பி லாக் பண்ணிடுவாங்க. டார்ச்சர் பண்ணோம்னா இங்க செல்லே வச்சிருப்பாங்க. எங்களை லாக் பண்ணி சொல்லி வச்சாங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சிருக்கும் மண்டல் எல்லாம். என்ன பண்ணுவான், ஏதோ பெரிய கருணை காட்டுற மாதிரி அந்த வெளியே கேலரி இருக்கும்ல, சரிடா ஒரு 2 மணி நேரம் அந்த கேலரியில விடுறாங்க. நம்மளுக்கு அப்ப பார்க்கும்போது, ஆஹா தெய்வமே என்ன விட்டீங்களே, தெய்வமே நீங்க தான் தெய்வம், அப்படி தோணும். நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. பெட்ரோல் விலை ஏறல 2 வருஷமா. ஆஹா என்ன கருணையை காமிச்சிருக்காரு மோடி நம்ம வேலை. பெட்ரோல் விலை ஏற்றல, 106 107 ரூபாய் பெட்ரோல் விலையே ஏத்தாம இருக்கிற மோடி வாழ்க. ஆனா நார்த்ல அடிச்சு தூக்கிடுவாங்கல்ல எல்லா, முக்கியமா நார்த் இந்தியால பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இவங்க அப்போசிஷன் யூனிட்டியை யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போசிஷன்ல பிழைப்படுத்தி அதை உடைச்சு இப்படித்தான் ஜெயிச்சிருக்காங்க. 100% அப்போசிஷன் யுனைடெடா இருந்ததுன்னா காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி கூட வந்துருச்சு. இந்த நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. என்ன ஆகும்? ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில வந்துருச்சு கூட, காங்கிரஸ் கூட, என்சிபி அங்க காஷ்மீர்ல கூட வந்துருச்சு. ஒரு இடத்துலயும் இந்த அப்போசிஷன் யூனிட்டி மட்டும், நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், பல இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கேன், அப்போசிஷன் யூனிட்டி வந்துருச்சுன்னா இவங்க ஓட்டு பேங்க், இருக்கிற ஓட்டு பேங்க் அப்படிதான் இருக்க போகுது. நான் சொன்னேன்ல, இந்த 15 கோடி முட்டா பசங்க, கிரிமினல் பசங்க ஓட்டு இவங்களுக்கு இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா அப்போசிஷன் யுனைடெடா வந்துருச்சுன்னா மீதி தோழர் இவங்க 20 crore ஓட்டு வாங்கியிருக்காங்க, மீதி 70 crore ஓட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஈக்கணும். அது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. ஆனா யூனிட்டில மட்டும் தான், மத்தபடி இப்போதைக்கு நிலைமையில அவங்க தான் லீடிங். யார் லீடிங்?
பிஜேபி எப்படி தெரியும்? யுனைடெட் ஓட்டு வந்துருச்சு இல்ல இப்ப தானே தொடர். இதுக்கு மேல யூனிட்டி இல்லாம இவங்கனால இப்ப பிஜேபி உடைக்க பார்க்கும். இடி ரேடு போடும், சிபிஐ ரேடு போடும், உடைக்க பார்ப்போம், நோட்டீஸ் அனுப்போம். அப்படி பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா இங்க சிக்கல் ஆயிடும். அப்ப பிஜேபி லீடிங் வரும். ஆனா சிவசேனா, என்சிபி இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்கா நின்னாங்கன்னா கூட, காங்கிரஸ் கூட ஸ்ட்ராங்கா நின்னுச்சுன்னா, சிபிஐ சிபிஎம் ஸ்ட்ராங்கா நின்னுச்சுன்னா, ரொம்ப ஓட்டுக்கு ஆசைப்பட்டு, ஓட்டு பேங்க் ஆசைப்பட்டு பண்ணலன்னா 100% ஜெயிப்பாங்க. பிஜேபி வராதுன்னு சொல்றீங்களா? தோல்வி அடையும், 100% தோல்வி அடையும். அதிகமா மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும் தவிர, அதிகமா மைனாரிட்டி கவர்மெண்ட் வரலாம் தவிர மெஜாரிட்டி கவர்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. என்டிஏ வந்துரும்ல. பிஜேபி கண்டிஷன் அப்போசிஷன் யூனிட்டி. என்டிஏ வந்துச்சுன்னா மோடி காலி தோழர். சொல்லுங்க மறுபடியும். என்டிஏ வந்துச்சுன்னா மோடி காலி. நான் அதுவும் வர வைக்கிறேன். என்டிஏ வந்துருச்சுன்னா மோடி காலிங்கிறேன். எப்படி? மோடினால மெஜாரிட்டி கொண்டு வர முடியலன்னா, என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, மோடி இவ்வளவு நாள் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாருல, சர்வா தனியா ஒரு மனுஷன் டிக்டேட்டர், அது காலி ஆயிடும். வர வைக்கிறேன். யூபிஏ கூட வரலாம், என்டிஏ கூட வரலாம். ஓகே, யார் டேக்கிள் பண்ணுவாங்க? எப்படி டேக்கிள் பண்ணுவாரு? ஏன் பண்ண மாட்டாரு? எங்க ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எப்படி டேக்கிள் பண்ணுவார்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை இவர் பார்ட்னர்ஸ் யார் இருப்பாங்க? அப்போ என்டிஏ வந்துட்டாருன்னா பார்ட்னர்ஸ் அதிகமா இவர் இருக்கலாம். மேஜர் பார்ட்னர் உங்க ஜெகன்மோகன் ரெட்டி வரலாம், பிஜு பட்நாயக் வருவாரு. இவங்க தான் வருவாங்க மேஜர் பார்ட்னர்ஸா. இவங்க விட்டு கொடுத்துருவாங்களா? திருப்பி இவங்க மினிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா, இப்ப பிஜேபி மினிஸ்டர் ஒன்னொன்னுக்கு முண்டி ஆட்டுறாங்க பாருங்க. அப்படி முண்டி ஆட்ட மாட்டாங்கல்ல. பிஜேபி மினிஸ்டர் வேணா முண்டி ஆட்டணும். இப்ப உங்களுக்கு 2-3 மினிஸ்டர் தவிர உங்களுக்கு எந்த மினிஸ்டர் பேர் தெரியும்? நீங்க பியூஷ் கோயல் பேர் சொல்லுவீங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லுவீங்க, வேற எந்த மினிஸ்டர் பேர் சொல்லிடுவீங்க? ஜெய்சங்கர் சொல்லுவீங்க, மோடி சொல்லுவீங்க, அமித்ஷா சொல்லுவீங்க. 5 அஸ்வினி உபாத்யாய் சரி, ரயில்வே. லேபர் சொல்லுங்க, லேபர் மினிஸ்டர் சொல்லுங்க, லேபர் மினிஸ்டர் பேர் சொல்லுங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லுங்க. மன்சுக் மாண்டவியா இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஹெல்த் சரி, இன்னும் சொல்லுங்க. தெரியாத மக்களுக்கு சரி ஏங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. கட்காரி ராஜ்நாத் சிங், நட்டா, அமித்ஷா இந்த ஸ்டேஜ்ல நின்னாங்க. ஒரு மாலை போடணும் மோடிக்கு. எப்படி நடுங்குச்சு பாத்தீங்களா அந்த வீடியோ? எப்படி நடுங்கி போறாங்க? இது நாட்டுக்கு நல்லதா? என்ன காரணம்? இவ்வளவு பெரிய நாடு ஆள முடியுமா? என்ன காரணம்னா அனைத்து என்கிட்ட இருக்கணும். ஏன் அவர்கிட்ட இருக்கணும்னா அடானி கிட்ட கொடுக்கணும். மோடி ஒரு ஓப்பனா சொல்றாரு, கவர்மெண்டே உங்க லைஃப்ல இருக்க கூடாதுங்கிறாரு. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. எஜுகேஷன்ல, ஹெல்த்ல, டிஃபென்ஸ்ல, ஜுடிஷியரியில, அம்யூனிட்டிஸ்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் இல்லைன்னா யார் இருப்பா? அவ பிரைவேட் இருக்கணுமா? எவ்வளவு கொடுமையான விஷயம் தோழர் இது. பிரைவேட் இருக்கலாம்ல. சரி, இப்ப சொல்றேன் உங்களுக்கு. சின்ன 2 உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் பிரைவேட் 2 உதாரணம் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் பிஎஸ்என்எல்ல உங்களுக்கு ஒரு ரெட்ரஸல் வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் இருந்தது, கம்ப்ளைண்ட் கேடர் இருந்தது, உங்களுக்கு ரெட்ரஸல் ஆயிட்டு இருந்தது. இப்ப இந்த பிரைவேட் டெலிபோனில இப்ப ஜியோ 1, ஏர்டெல் 1. எப்படி இருக்கு ரெட்ரஸல் சிஸ்டம்? எந்த கம்ப்ளைண்ட்க்கு ஒரு தீர்வு இருக்கா? வாய்ப்பே இல்ல, இடமே இல்ல. அதுக்கெல்லாம் பணத்தை மட்டும் உடிச்சுட்டே இருப்பாங்க. டவுட்டே இல்ல. டோல்கேட் பிரைவேட் ஆயிடுச்சு, அதிகம் பண்ணிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சொன்னாங்க 40 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்னாரு. நான் 3 மாசத்துல நவுத்திடுவேன். 3 மாசத்துல எந்தெந்த டோல்கேட் 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்கோ அதெல்லாம் நான் பினிஷ் பண்ணிடுவேன்னாரு. என்னாச்சு? எங்க சேலம் டு தர்மபுரி 70 கிலோமீட்டர், அதுல 2 டோல்கேட் வந்துருது. இது என்ன ஊர் கணக்கு இவர் பேசிட்டு இருக்காரு? இன்னைக்கு சேலம் டு சென்னை வந்தோம்னா மினிமம் 800 rupees ஆகுது டோலுக்கு. That's a stupidity to it. நீங்க பிரைவேடைசேஷனோட ஸ்டூபிடிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அவன் பணத்துக்காக மட்டும் தான் இருக்கான். சுகாதாரத்துல குப்பையை குறைக்கணும். பிரைவேட் பிளேயர் வந்துட்டானா குப்பையை அதிகப்படுத்துவான். ஏன்னா குப்பை அதிகமானதான் அவனுக்கு ப்ராஃபிட் அதிகம். சோ கவர்மெண்ட் should go outனா அப்புறம் எதுக்கு நீ இருக்க? கவர்மெண்ட் கோ அவுட்னா என்ன அர்த்தம்? அது வாய்ப்பு இல்ல. நீங்க இதோட புரிதல் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறது நம்ம கடமை இருக்கு. அந்த கடமையில இங்க டிஎம்கே, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் எல்லாம் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருக்காங்க. அதுல டவுட்டே இல்ல. அப்போசிஷன் பார்ட்டி அப்படி இருந்தாலும், அப்படி அந்த நிலையில் இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் மோதியை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க நார்த்ல ஏத்துப்பாங்க. இன்னைக்கு நிலைமையில ஒற்றுமை இல்லாவிட்டால் வந்துருவாரு. ஒற்றுமை இல்லாமலாம் வருவார் தோழர். 30-35% சாலிட் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்கு. அதுல மாற்றமே இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு. அந்த 30-35% ஓட் பேங்க் எதிரில் இருக்கிற 65% ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுல அட்லீஸ்ட் 50% ஓட் பேங்க் யுனைடெடா இருக்கணும். அந்த 50% யூனிட்டி வந்துச்சுன்னா இந்த 35% தோக்கடிச்சிடலாம். அவ்வளவுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இப்போதைக்கு உங்க கண்ணுல தெரியுதா? யூனிட்டி தெரியுதா? ஒற்றுமை தெரியுதா? இப்போதைக்கு இருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க யூபில. இட்ஸ் a very good sign. ஆனா பிஜேபி பிஎஸ்பி கூட வருங்கிற மாதிரி செய்திகள் வருது. அது வந்துட்டு போத்தோல. It's not going to make an impact. Mayawati is dead horse now. Mayawati is gone.
he has no impact in the national politics. UP politicsல இல்ல அவங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு. கடந்த தேர்தலில் கணிசமான இடங்களை ஜெயிச்சாங்க. நீங்க எவ்வளவு இடத்துல ஜெயிச்சாங்க? இல்ல அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு. அந்த எவ்வளவு ஜெயிச்சாங்க தோழர்? MLC எவ்வளவு ஜெயிச்சாங்க? இஸ் ஹார்ட்லி ஒன் எனிதிங். சோ டவுட்டே வேணாம். மக்கள் கிளியரா தெரியுது இல்ல, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களோட பிரச்சனைக்கு வரணும், நிக்கணும். மாயாவதி எங்க நின்று இருக்காங்க, எங்க பாத்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் கூட விடுறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்க கட்சிக்கு. சோ ஒரு அப்படி பார்த்தா AAMMக்கும் நல்லா ஓட் பேங்க் இருக்கு. முஸ்லீமோட கணிசமான ஓட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போசிஷன் யுனைடெடா வந்தாகணும் இந்த நாடை காப்பாத்த. நாங்க தனியா நிற்போம், நாங்க தனியா தான் ஆளுவோம், நாங்க தனியா தான் அப்படின்னா ஸ்டூபிடிட்டி ஆஃப் தி தேர்ட் ஆர்டர். அதோட முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. இன்னையிலிருந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. 12ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வருங்க. தேர்தல் வந்து ஒரு ஏப்ரல். இதுக்குள்ள காட்சிகள் மாறும் நினைக்கிறீங்களா? பிஜேபிக்கு சார்பாகவும் எதிராகவும் அதிகம் மேலதான் வரும். வெயிட் பண்ணுங்க தோழர். சென்டிமெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு மக்கள் மத்தியில தோழர். இவங்க மீடியா கண்ட்ரோல் பண்றதுனால மோதி மோதி மோதின்னு இருக்கு. சடனா ஒரு போறாரு, 3 பேர் கூட கீழே போறாரு. அங்கேயே கார்பெட் வேணும் இருக்கு. ஒரு ஓஷன் பெட்டுக்கு போறாரு, பீகாக் ஃபெதரை வச்சுட்டு. நம்ம பூச்சாண்டி எல்லாம் வருவாள்ல வீட்டுக்கு, பூச்சாண்டி வந்தா பயப்படுவோம்ல. அவங்க அந்த பீகாக் ஃபெதர் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல பைலோட, அந்த மாதிரி மனுஷன் உட்காந்துக்கிட்டாரு. இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸே பொழுதுனைக்கும் காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு சீனு ராம் கோயில்ல போனா தனியா நடக்கிற, அப்படியே ஏதோ பெருசா இவர் தான் ராம் பக்தர் மாதிரி அப்படி நடந்துட்டு போறாரு. இந்த பக்கம் கிருஷ்ணர் பிடிச்சிட்டாரு. இப்போ முதல்ல போய் சிவனுக்காக போய் அங்க குகையில உட்காந்துக்கிட்டாரு. கரெக்டா எலெக்ஷன் வரும்போது இவர் பக்திமான மாறிடுறாரு. இல்லாட்டி நேரா பறக்குறது, வெளிநாட்டு போறது, அங்க போறது, இங்க போறது, ஒரே ஜல்சா மனுஷனுக்கு. இப்போ ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு தோழர். லெட் அஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட். ஒரு அண்டர்வேவ் மக்களோட மத்தியில காமன் பீப்புள் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா பிஜேபிக்கு இடம் இல்லை. கோதி மீடியா என்ன பண்ணிருக்கு? மீடியா ஹைப் பயங்கரமா கொடுத்திருக்கு. அதுல எந்த வித சந்தேகம். என்டையர் மீடியா இன்னைக்கு இஸ் கண்ட்ரோல் பை ரிலையன்ஸ் அண்ட் அடானிஸ். என்டையர் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ் கண்ட்ரோல் பை கார்பரேட்ஸ் இந்தியால. அண்ட் ஒரு கார்பரேட்டை மிரட்டி வச்சிருக்காங்க. இவங்க சிஎம்ஏ எடுத்து உள்ள போடுற ஆளுங்க. ஜார்க்கண்ட் சிஎம்ஏ எடுத்து தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. எந்த சார்ஜ் யாருக்குமே புரியல இது வரைக்கும். மணிஷ் சிசோடியா மேல என்ன சார்ஜ் புரியல. இப்பதான் வெளியே வந்திருக்கு. இடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ரொம்ப அம்பலமாயிருக்கு. 340 கோடி ரூபாய் வந்து ரேடு போட்டதுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க கம்பெனி கிட்ட. ஒரு கம்பெனி மேல ரேடு போடுறாங்க, அதே கம்பெனி கிட்ட காசை வாங்குறாங்க. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? நீ முதல்ல கேட்டு ரேடு போடாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல, சரி ஏதோ மிரட்டி வாங்கிட்டேன்னு விட்டுறலாம். ரேடு போட்டு ஒருத்த மேல எஸ்ஐஆர் போட்டு அப்புறம் காசை வாங்கியிருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் தானே இது. சோ மக்கள் அதிருப்தி ரொம்ப தெளிவா இருக்கு மோடி மேல, எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அதுல கோதி மீடியா ஹைப் கண்டினியூஸா மோதி காட்டுறது. அவர் மேல ஹைப் எப்படி சொல்றேன்னா, ஒரு லைவ் போறாரு அவர் மனுஷன். 2 கோடி பிளஸ் சப்ஸ்கிரைபர் தோழர் அவங்க யூடியூப் சேனலுக்கு. 2 கோடி பிளஸ் சப்ஸ்கிரைபர், 2 கோடி பிளஸ் சப்ஸ்கிரைபர். லைவ் போறாரு. 87 பேர் பாக்குறாங்க அவர் ஸ்பீச்ச. எவ்வளவு பேர் பாக்குறாங்க? 87 பேர் பாக்குறாங்க. இவர் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு, நம்மளும் அதை போய் முண்டியாட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன பெருசா பேசிட்டாரு இப்ப தமிழ்நாடுக்கு வந்து சொல்லுங்க பாக்கலாம். அல்வா தவிர, இந்த ஹல்வா, டார்ச் லைட்டு, இதை தவிர என்ன பேசிட்டாரு சொல்லுங்க? ஏதோ விஷன் இருக்கா? தமிழ்நாடுக்கு மத்திய அரசு நிறைய பண்ணிருக்கு, திமுக காணாமல் போயிடும், காணாம போக வேண்டிய கட்சி, இப்படிதான் பேசியிருக்காரு. ஆமா, ரொம்ப அப்படியே பேசிட்டாரு. காணாம போயிடும், காங்கிரஸ் முக்து பண்ணிட்டாரு இவரு இந்த 10 வருஷத்துல. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஒரு லீடர்னா ஒரு பாத் காட்டணும், அந்த பாத்து மேல நடக்கணும். மேட் இன் இந்தியா சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஒரு ஃபாரின் வண்டியில சுத்திட்டு இருப்பாரு, ஃபாரின் கிளாஸஸ் போட்டுட்டு இருப்பாரு, ஃபாரின் ஷூஸ் இருக்கும், டிசைனர் ட்ரெஸ்ஸா போடுறாரு. தினேஷ் தெரியும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நம்பர் 1 ஆயிட்டா பத்தாது தோழர். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டா நாடு முன்னேறாது. உங்களுக்கு வேணா வீட்டுல நிறைய ஷீல்டு வச்சுக்கலாம். இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இந்த ஷீல்டு வாங்கிக்கிறேன் அப்படி வச்சுக்கலாம். அந்த சாம்பியன்ஷிப் நாட்டுக்கு முக்கியம் இல்ல. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பலமான கருத்துக்களை முன்வைத்தமைக்காக திரு பியூஷ் மனுஷ் மிக்க நன்றி. மிக்க நன்றி தொடர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.